Roll camera. Okay, ready? Take. Havels. Hero na. Idda hero. ஐயோ அண்ணே, வெளிய ஒரு உழைப்பும் இல்லாம ஊரை ஏமாத்திக்கிட்டு சொத்தை சம்பாதிச்சுக்கிட்டு சோகமா வாழ்ந்திருப்பான் போல. அதான் ஒரு மணி நேரம் கூட வேலை பார்க்க முடியல. நாக்கு தள்ளிடுச்சு. ஏய் என்ன டேய், ஓவரா பில்டப் பண்ண ஜெயிலர்ட்ட சொல்லிடுவேன். உக்காரு. டேய் என்னடா ஆளுக்காளு மிரட்டுறீங்க? அட பாவிங்களா. அப்பா ஐயோ. இலக்கியா கௌதம் வச்சுக்கிறேன்டா. கௌதம் அவமானப்படுத்தினதுக்காக பழி வாங்கி தீர்வேன்னு உங்ககிட்ட நான் விட்ட சவாலையும் ஜெயிச்சிட்டேன். கௌதமையும் கார்த்திகையும் பிரிக்கிறதுக்கு கடத்தல் நாடகம் போட்ட குற்றவாளி நீங்க தாங்கிறதையும் நான் நிரூபிச்சிட்டேன். இலக்கியா நீ சொன்ன மாதிரியே சாதிச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டல. எஸ்எஸ்கேனா ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியுமே பயப்படும். பிசினஸ் அரசியல்னு எல்லா இடத்துலயும் என்ன பார்த்தா ஒரு மரியாதை இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் உன்னால தரமட்டம் ஆயிடுச்சு. என்னோட இத்தனை வருஷ கரியர்ல நான் கட்டி காப்பாத்திக்கிட்டு வந்து என்னோட கௌரவம் அந்தஸ்து எல்லாத்தையும் ஒரே நாள் அழிச்சிட்டல. இலக்கியா உன்னை கொல்லாம விட. எந்திரியா, என்ன நச நசன்னு கத்திக்கிட்டு இருக்க? லஞ்ச் பெல் அடிச்சது காதுல விழல? விழல. ஓஹோ, ஒரே நாள்ல ஜெயில் சோறு வெறுத்து போச்சா? ஏதோ ஒரு நல்ல நேரம், யாரோ 2 மகராசிங்க ஜெயில் கைதிங்க எல்லாருக்கும் பிரியாணி போடுறாங்க. போய் வாங்கி சாப்பிடு போ. அதையும் வேணான்னு சொன்ன அப்புறம் ஜெயிலர் உனக்கு நைட்டு சாப்பாடு தர மாட்டாரு, பாத்துக்க. சார், தெய்வமே, உண்மையிலேயே நீங்க தானா? ஐயோ, என்னால நம்ப முடியல சார். நான் பாக்குறது நிஜம்தானா? சார், நீங்க எப்படி சார் இங்க? நான் எப்படி வந்தேன்னு தெரியாதா உனக்கு? தெரியாதா உனக்கு? கௌதம கொல்றன்னு என்கிட்ட காசை வாங்கிட்டு அவன் வெளியே போறதுக்கு உதவி பண்ணிட்டு என்ன உள்ள வர வச்சிட்டா? வாங்க. யோ, எங்கெல்லாம் பார்த்தா உனக்கு மனசுல தெரியலையா? என்னமோ நீ அன்னதானம் போடுற மாதிரி முன்னாடி வர. டேய், இந்த மாதிரி 1000 அன்னதானம் கொடுக்கறதுக்கு என்கிட்ட காசு கொட்டி கிடக்குதுடா. மரியாதையா பேச. அப்புறம் எதுக்கே உள்ள வந்த? போய் காசு என்ன வேண்டியதானே? பின்னாடி போயா, போயா பின்னாடி. ஏய் வாய பின்னாடி. ஏய் அட பாவிங்களா. வந்துட்டான். ஏய் முதலாளி, கோச்சுக்காதீங்க முதலாளி. பின்னாடி வந்தா லெக் பீஸ் கிடைக்குமோ கிடைக்காதோ, அதான் சார். டேய், இவங்க எப்படிடா இங்க? இவங்க 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க? இன்னைக்கு கைதிகளுக்கு பிரியாணி போடுறதே அவங்க தான். அதோ அந்த பிரியாணி போடுற ரேவதி அம்மாவுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில ஏதோ பெருசா சந்தோஷம் நடந்துருச்சான். அதான் அவங்க பிரியாணி போடுறாங்க.
இவங்க எதுக்கு நமக்கு பிரியாணி போடணும்? கண்டவங்க போடுறத திங்கிறதுக்கு நமக்கு என்ன தலையெழுத்தா? யோ, ஜெயில சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கே மரத்து கிடைக்கியா? ஏதோ ரெண்டு நல்ல மனுஷங்க பிரியாணி போடுறாங்க, சந்தோஷப்பட்டு வாங்கி திங்காம ஓவரா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா போடுறத சாப்பிடியா? சரி பண்ணிட்டு போங்கண்ணே. ஏய், நீங்க வேணா இந்த மானங்கட்ட பிரியாணியை சாப்பிடுங்க. எனக்கு இவங்க கையால வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்ல. ஏய், போடா, போடா. இல்லையா நில்லுங்க. போடா. ஆளையறானுங்க பிரியாணி சாப்பிடுறதுக்கு. யோ, யோ, எங்கேயா போற? லைன்ல நில்லு, வாயா. வந்தனா தூக்கி போட்டு மீச்சிடுவேன். வாயா லைன்ல, வாயா. வந்து நில்லியா. முதலாளி, இலக்கிய மேடம் எதிரில் மிதி வாங்கி அசிங்கப்படுறதை விட கௌரவம் பார்க்காம பிரியாணி வாங்கி சாப்பிடுங்க. வாங்க வாங்க முதலாளி, வாங்க 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 வாங்க. இரு, அவசரப்படாத. வாங்க. நில்லு. இப்போ நல்லா இருக்கீங்களா மேடம்? நல்லா இருக்கேன். நீங்க செஞ்ச உதவியால தான் இன்னைக்கு ஒரு மிருகத்தை பிடிச்சு கூண்டுல அடைச்சு வச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ்பா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை மேடம். கௌதம் சார் செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் சாதாரண மேடம். நீ நம்ம அழுப்பா. உனக்கு 2 லெக் பீஸ் ஜாஸ்தி. தேங்க்ஸ் மேடம். போதும் 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 மேடம். தேங்க்ஸ் மேடம். யோ, போயா போயா. என்ன எஸ்எஸ்கே, ஜெயில் வாழ்க்கைலாம் எப்படி இருக்கு? பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் உள்ள இருந்துதானே ஆகணும். தட்ட நீட்டு வா. ஏய், என்ன கம்பி என்ன வச்சதே நீங்க 2 பேரும் தான். இப்ப நீங்களே எனக்கு பிரியாணி போட்டு வெறுப்பேத்துவீங்களா? உங்களா என்ன பிரச்சனையும் ஒன்னால்தான். இங்க வந்து என்ன வெறுப்பேத்திருக்கியா? கொல்லாம விட மாட்டேன். ஏய், நான் கொல்லாம விட மாட்டேன். ஏய், கேளுக்குள்ள கொண்டு வந்ததுக்கு நீ சாகணும். இவங்க 2 பேரும் ஒழிஞ்சாங்க. ஹலோ 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 எஸ்எஸ்கே, என்ன என்ன எங்க 2 பேரையும் கொல்ற மாதிரி கனவு கண்டீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல எஸ்எஸ்கே. ஏன்னா பகல் கனவு பலிக்காது. என்ன முறைக்கிறீங்க? ஜெயில கிடக்கிறது மனசு வலிக்குதா? தப்பு செஞ்சுட்டு உள்ள வந்து உங்களுக்கே வலிக்குதுன்னா தப்பு செய்யாத என் கௌதம் உள்ள தள்ளினீங்களே, அப்ப அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும்? ஆமா, இந்த பிரியாணி எல்லாம் எதுக்குன்னு நினைக்கிற? நீ ஜெயிலுக்குள்ள வந்ததை கொண்டாடுதான் எஸ்எஸ்கே. இதுல என்ன கொடுமைனா, அந்த கொண்டாட்டத்துல நீயே கலந்துக்கிட்டு நீயே பிரியாணி திங்க வேண்டிய நிலைமை. ச்சே. ஏய், 2 பேரும் என்ன சீன்றீங்களா? வெளிய வந்தா நீங்க தாங்க மாட்டீங்க. அதுக்கு நீங்க வெளிய வந்தாதானே? கார்த்திக்க கடத்தினதுக்கு எப்படியும் ஒரு 2-3 வருஷம் தண்டனை கொடுப்பாங்க. அதுக்குள்ள உங்க நாடி நரம்பு ரத்தம் எல்லாமே சுண்டி போயிருக்கும். அப்புறம் எப்படி எங்களை பழி வாங்குவீங்க? ஆமா, அன்னைக்கு என்ன கொல்றதுக்கு என்ன ரோட்ல துரத்துனியே, இப்ப நான் உன் கண்ணு முன்னாடி தானே நிக்கிறேன். என்ன கொல்லு பாப்போம். வா, வந்து கொல்லு. அந்த பயம் இருக்கட்டும். நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடியே உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை ஜெயில போட்டிருந்தா இப்போ நீ திருந்திருப்ப. அப்ப கிடைக்காத வாய்ப்பு இப்போ உனக்கு இலக்கிய மூலமா கிடைச்சிருக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு திருந்துற வழிய பாரு. அம்மா, பிரியாணி போடுங்க. பாவம் எஸ்எஸ்கே பசி தாங்க மாட்டாரு. தட்ட நீட்டுங்க எஸ்எஸ்கே. ஓ, தட்ட நீட்டினா குறைஞ்சு போயிடுவியா? நான் வேணா பிரியாணி வாங்கி உனக்கு ஊட்டி விட்டுமா? மேடம் சொல்றாங்கல்ல, தட்ட நீட்டியா? அன்னைக்கு வயித்துல குழந்தையோட உன்கிட்ட வந்து வாழ்க்கை கூடன்னு கையேந்தின. நீ என் கைய தட்டி விட்டுட்ட.
ஆனா இன்னைக்கு நீ சோத்துக்கு கையேந்தி நிக்கிற. அதான் விதி. இந்த பொடி ஓ வாங்கயா. அம்மா 2 முட்டை எடுத்து வைங்க. எதுக்கு உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷலா 2 முட்டைன்னு பாக்குறீங்களா? ஒரு முட்டை ரேவதி அம்மா சார்பா, இன்னொரு முட்டை இவங்க பையனோட சார்பா. சாப்பிடுங்க. உங்க கையில வாங்கி சாப்பிடுறதுக்கு சாகலாம். எதுக்கே கொட்டின? நான் முறைக்கிற ஜெயிலுக்குள்ள வந்து உன் சேட்டையை காட்டுறியா? முட்டியை பேத்து விட்டுருவேன். என்ன எஸ்எஸ்கே சார், சாப்பாட்டு விஷயத்துல உங்க கோவத்தை காட்டலாமா? சாப்பாடுங்கிறது அன்னலட்சுமி இல்லையா? தப்பு சார், ரொம்ப தப்பு. அந்த ஆளுக்கு சரி எது தப்பு எதுன்னு தெரிஞ்சிருந்தா இப்ப கம்பி என்ற நிலைமை வந்திருக்குமா? என்ன முதலாளி, ஒரு லெக் பீஸையும் 2 முட்டையையும் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. ஏய் கல்றா. ஏய் இல்லையா? கைய கொட்டின பிரியாணி உங்க அப்பா வந்து சுத்தம் பண்ணுவானா? கிளீன் பண்ணிட்டு போயா. ஏய் சுத்தம் பண்ண போயா. அங்க என்னையா முறைப்பே? இப்ப நீ கிளீன் பண்ணல, கீழே இருக்கிற பிரியாணியை வாயில திணிச்சு விட்டுருவேன். சுத்தம் பண்ணியா? பண்ணு, சுத்தம் பண்ணு. பண்ணியா? கீழே கிடக்கிறதையும் எடு. கொண்டு போய் குப்பையில கொட்டுவா. போ போயா, கொண்டு போய் கொட்டுவா. இதெல்லாம் போய் இலக்கியா, என்ன ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டதும் இல்லாம இங்க ரேவதியை கூட்டிட்டு வந்து என்ன வெறுப்பேத்துறியா? பாத்துக்கிறேன். என்னையா கொடுத்த பிரியாணிய கீழே விசிறியா? காலையில தானே உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன், அதுக்குள்ள சாப்பாடு போட்ட 2 லேடிஸ் கண்ணு முன்னாடியே பிரியாணியை கீழே கொட்டி அவங்களை இன்சல்ட் பண்ணிருக்க. நீ அடங்கவே மாட்டியா? இங்க பாரு, எப்பேற்பட்ட அடங்காத திமிர் பிடிச்சவனா இருந்தாலும் இங்க வந்தா அடங்கிதான் ஆகணும், இல்ல நாங்க அடக்கிடுவோம். பிளேட் எங்க? ஓ, பிளேட்டையும் குப்பை தொட்டில போட்டியா? உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிளேட்டையும் குப்பை தொட்டில போடுவேன். எடுறாத, எடுறாங்கிற என்ன பாக்குற? எடுறா. வா என் கூட, வா வாடா. என்னடி இப்படி சொல்ற? எஸ்எஸ்கேவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அப்போ மாப்பிளைய கடத்தினது அவர்தானா? அட கடவுளே, அப்படின்னா கார்த்திக கௌதம் கடத்தலன்னு இத்தனை நாளா இலக்கியா சொல்லிக்கிட்டு இருந்ததுல உண்மைதானா? ஏண்டி, வெளியில இருந்த இலக்கியாவுக்கே மாப்பிளைய கடத்தினது எஸ்எஸ்கேவும் தாட்சாயினும் தானே தெரிஞ்சிருக்கு. ஆனா வீட்டுக்குள்ளே இருந்த உனக்கு அது தெரியலையா? அம்மா, அது வந்து போதும், நிறுத்து. உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் உனக்கு தெரியாம இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்காங்க. அத கூட கண்டுபிடிக்க முடியாத முட்டாள இருந்திருக்கேடி. ஐயோ அம்மா, எனக்கு கொஞ்சம் பேச விடுறியா? கார்த்திகா கடத்தினது எஸ்எஸ்கே தானே எனக்கு முதலே தெரியும். என்னடி சொல்ற? ஆமாமா, குடோன்ல இருந்து கார்த்திகா இலக்கிய காப்பாத்தி கூட்டிட்டு போனதை பத்தி எஸ்எஸ்கேவும் தாட்சாயினியும் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் அவங்க கார்த்திகா கடத்தின விஷயம் எனக்கே தெரிஞ்சது. அன்னைக்கே அவங்க தான் கடத்தி இருப்பாங்கன்னு உங்ககிட்ட நான் சொன்னேன். அது இன்னைக்கு உண்மையாயிடுச்சு பத்தியா? சரி, இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏண்டி அவங்க கூட இருந்த?
என் புருஷனை ஏன் கடத்துனீங்கன்னு அவங்கள நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுட்டு அப்பவே போலீஸ்ல போய் அவங்கள பத்தி சொல்லிருக்க வேண்டியதானே? ஐயோ அம்மா, நானும் உன்ன மாதிரி தான் கோவப்பட்டேன். ஆனா அப்புறம் தான் தெரிஞ்சது கார்த்திகை கடத்தினதே எங்க நல்லதுக்காக தானே. ஏண்டி என்னடி குழப்பற? அப்படி என்னடி அவங்க நல்லது பண்ணிட்டாங்க உனக்கு? கௌதம மொத்தமா ஒழிச்சாதான் கம்பெனியும் சொத்தும் மொத்தமா உங்களுக்கு வரும் நாங்க முடிவு பண்ணோம். அதுக்காக தான் கார்த்திகை கடத்தி வச்சு கௌதம ஜெயில போட வச்சோம். கௌதமுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு உன்கிட்ட எல்லா உண்மையையும் சொல்லி கார்த்திக் இருக்கிற இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போய் கார்த்திகை உன்கிட்ட நிரந்தரமா ஒப்படைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கும் கார்த்திக்குக்கும் சொத்தை வாங்கி கொடுத்துடலான்னு போராடி பார்த்தோம். அதனாலதான் அந்த விஷயத்தை நான் கார்த்திக் கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டேன். ஏண்டி என்கிட்டயாவது நீ உண்மையை சொல்லிருக்கலாம்ல? என்ன கூட நம்ப மாட்டியா? நம்பிருப்பேன். ஏன் நேரம் கெட்டு போய் நீ தூங்கும்போது அத பத்தி ஏதாவது உளறி அத உன் புருஷன் கேட்டுட்டாருன்னா மொத்த பிளானும் வேஸ்ட் ஆயிடும். அதான் சொல்லல. எஸ்எஸ்கே அரெஸ்ட் ஆனா கோர்ட்ல போய் சொன்ன குற்றத்துக்காக மாப்பிளையும் பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்கன்னு உங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரே, அப்ப கார்த்திகே அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான். ஆனா இலக்கியா தான் கார்த்திகை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டாலாம். ஐயோ அப்பா, மாப்பிள்ளை தப்பிச்சாரு. ஏதோ இலக்கியா மனசுலயும் ஒரு ஓரமா ஈரம் இருந்திருக்கு. அந்த ஈரத்துல தீயள்ளி போட. இலக்கியா ஏன் பெரிய மனசோட நடந்துட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ என்ன நாடகம் ஆடினாலும் நான் அதுக்கு மயங்க போறதில்ல. எஸ்எஸ்கே அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. எஸ்எஸ்கே ஜெயிலுக்கு போனா என்ன, தாக்ஷாயணி அம்மா இருக்காங்களே, அவங்களோட சப்போர்ட்டோட கௌதம் இலக்கியா கிட்ட இருந்து சொத்தை புடுங்கி அவங்கள அங்க இருந்து துரத்தாம நான் விட மாட்டேன். வாய மூடு. இப்படி பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கார்த்திகை கடத்தினது எஸ்எஸ்கேன்னு தெரிஞ்சும் இன்னும் உங்களை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. உறுதியா சொல்றேன், கௌதம பழி வாங்கறதுக்காகத்தான் எஸ்எஸ்கே கார்த்திகை கடத்திருக்கான். ஆனா மாட்டிக்கிட்டதும் அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டு தப்பிச்சிட்டான். ஆனா இலக்கியா கௌதம வெளியே கொண்டு வரதுக்கு மட்டும் போராடாம கார்த்திகை காப்பாத்துறதுக்கும் அலைஞ்சிருக்கா. கடைசியா நாக மூலமா உன் புருஷனை காப்பாத்துனதும் அவதான். இப்ப கூட கார்த்திக் ஜெயிலுக்கு போகாம மன்னிச்சு விட்டதும் இலக்கியாதான். அந்த நன்றி கொஞ்சம் கூட இல்லாம அவளை பழி வாங்குறேன்னு சொல்ற. சும்மா இலக்கியா மன்னிச்சிட்டான்னு அவளுக்கு ஜால்ரா போடாதீங்கப்பா. காரணம் இல்லாமலாம் அவ ஒண்ணு கார்த்திகை தப்பிக்க விடல. கார்த்திக் ஜெயிலுக்கு போயிட்டா அவரு போட்டிருக்கிற சொத்து கேஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக கார்த்திகை மன்னிக்கிற மாதிரி மன்னிச்சு அவரை எஸ்எஸ்கே தாக்ஷாயணி கிட்ட இருந்து பிரிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நைஸா பேசி கேஸ வாபஸ் வாங்க வச்சு சொத்தை சுருட்டலான்னு பாக்குறா. அத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. மூளைக்கட்ட ஜென்மமே, ஆடு மேய்க்கிறவன நம்பாதான், கசாப்பு கடைக்காரனை தான் நம்புமா. உனக்கும் புருஷனுக்கும் உண்மையிலேயே நல்லது செய்ய நினைக்கிற கௌதமியும் இலக்கியாவையும் ஒதுக்கிட்டு உன்னை பலிக்கடாவாக்க நினைக்கிற அந்த எஸ்எஸ்கேவையும் தாட்சாயினியும் போய் நம்புறியே. இப்ப எதுக்கு நீங்க அஞ்சலியை திட்டுறீங்க? அவ கரெக்டா தான் சொல்றா. நீங்க தான் இலக்கியான்னு அவளையே வாழ வைக்க பாக்குறீங்க. புரியாம எதையாவது உளறிக்கிட்டு இருக்காத. இவன் மேல மேல தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் எந்த தப்பும் பண்ணல. நான் சரியான ரூட்ல தான் போயிட்டு இருக்கேன். இதே கார்த்திக்கு பதிலா போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ண வந்திருந்தா இலக்கிய என்ன காப்பாத்திருப்பாளா? சான்ஸே இல்ல. ஏன்னா நான் அவளுக்கு மாமா பொண்ணுங்கிறதெல்லாம் அவளுக்கு முக்கியமே இல்ல. யார் மூலமா சொத்து வருதுங்கிறது தான் முக்கியம். கார்த்திகால காரியம் ஆக வேண்டியிருக்கு. அதான் அரெஸ்ட் பண்ண விடாம இப்படி செஞ்சிருக்கா. எஸ்எஸ்கே மட்டும் இல்ல, தாக்ஷாயணி அம்மா கார்த்திக்னு யார தூக்கி உள்ள போட்டாலும் இந்த அஞ்சலி கடைசி வரைக்கும் போராடி கௌதம் இலக்கியாவை அந்த வீட்டை விட்டு துரத்தாம விட மாட்டா. நான் வரேன். அஞ்சலி,
நீ என்ன பண்ற? இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்ட அத்தனை பேரோட பிளேட்டையும் நீ ஒருத்தனே கழுவுற. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.